அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம நார்மல் பேஸ்ல வயர் கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடை பாத்தீங்கன்னா நார்மல் பேஸ் மேலே கிராஸ் கட் மாதிரி வரும். இந்த கூடை பின்னுறதுக்கு 3 ரோல் வயர் எடுத்து வச்சுக்கணும். 2 ரோல் மாம்பழ கலர், 1 ரோல் பச்சை கலர். பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் 3/4 ரோல் 2 கலர்லயும் சேர்த்து உங்களுக்கு மிச்சமாகும். அதனால கண்டிப்பா 3 ரோல் வயர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 24 வயர் கட் பண்ணணும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 9.5 ஃபீட் 9.5 அடி நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே மாம்பழ கலர்ல தான் கட் பண்ணியிருக்கேன். எல்லா வயரும் மாம்பழ கலர்ல தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் வயரும் நம்ம மாம்பழ கலரே வச்சு தான் நம்ம பின்ன போறோம். ஒரு வயர் எடுத்து மாம்பழ கலர் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கணும். அதே பாதி அளவுக்கு நம்ம இப்போ அளந்து ரன்னிங் வயர் இந்த மாதிரி மடிக்கிறோம். இப்போ ஒரு நார்மல் நாட். இப்போ நம்ம ஒரு சாதா முடிச்சு பின்னிருக்கோம். இப்போ நமக்கு ரன்னிங் வயரோட சின்ன பகுதி நம்ம கைக்கு இடது பக்கத்துல வரணும். ரன்னிங் வயரோட பெரிய பகுதி அதாவது ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் நம்ம கைக்கு வலது பக்கத்துல இருக்கணும். நம்மளோட கட்டிங் வயருடைய மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத இந்த மாதிரி நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம வலது பக்கத்துல ரோல்ல இருந்து வர வயர் இருக்கும். அந்த பக்கம் நம்ம இப்ப பின்றோம். ஒரு கட்டிங் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கணும். இப்போ ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் வைக்கிறோம். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்பி இந்த வயருடைய கீழ் பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ள நம்ம கொடுக்கிறோம். இப்போ நாட்டை டைட் பண்றோம். இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்பிட்டு இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுக்கிறோம். இப்போ 5 நாட் பின்னிருக்கோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் வச்சு நம்ம பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா வயரையும் வச்சு பின்னி முடிச்சாச்சு. இதுதான் முதல் வரிசை. இந்த கடைசி நாட்டோட கடைசி வயர். இந்த வயரோட அளவுக்கு நம்ம அளந்து இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். இதுதான் முதல் வரிசை. ஞாபகத்துக்காக ஒரு நாட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். சென்டர் நாட்டை இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம்.
இப்போ இதுதான் முதல் வரிசை, இதுதான் நடு லைன். இந்த லைனுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம பின்ன போறோம். இந்த முதல் வயரோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும். இந்த முதல் வயர் இதை இப்படி லூப் மாதிரி இப்படி மடிக்கணும். ரன்னிங் வயரோட லூப்பை இந்த லூப்பை சுற்றி வைக்கணும். இந்த கீழ் வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்பிட்டு ரன்னிங் வயருடைய சின்ன பகுதி அதை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துடணும். நாட்டை டைட் பண்ணணும். இப்போ ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் நம்ம கைக்கு வலது பக்கத்துல இருக்கும். இப்போ ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த ரெண்டாவது வயர் லூப்பை சுத்தணும். இந்த கீழ் வயரை மேல் பக்கமா திருப்போம். இந்த வயரை லூப்புக்குள்ள கொடுத்துடுறோம். இப்போ ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த ரெண்டாவது வயர் லூப்பை சுத்தணும். இந்த கீழ் வயரை மேல் பக்கமா திருப்போம். இந்த வயரை லூப்புக்குள்ள கொடுத்துடுறோம். இதே மாதிரி இந்த வரிசை முழுசும் நம்ம பின்னி முடிக்க போறோம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. நம்ம ரெண்டாவது வரிசையும் பின்னிட்டோம். இது கடைசி நாட்டு. இப்போ இந்த வயரோட அளவுக்கு நம்ம அளந்து நம்ம ரன்னிங் வயரை இப்போ கட் பண்ண போறோம். இப்போ மூணாவது வரிசை. நம்ம ரெண்டாவது வரிசை எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் நம்ம மூணாவது வரிசை பின்ன போறோம். இப்போ நம்ம இந்த மூணாவது வரிசை பின்னுற மாதிரியே நம்ம பேஸ் முழுசும் நம்ம பின்னி முடிக்க போறோம். முதல் வரிக்கு மேலேயும் கீழேயும் நம்ம பின்ன போறோம். பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. நம்மளுடைய பேஸ் 12 வரிசை நம்ம பின்னிருக்கோம். இப்போ பச்சையில நம்ம 18 வயர் கட் பண்ணணும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 8 அடி நம்ம அளந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த வயரை சரிபாதியா மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த முதல் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். நம்ம பேசிக் நாட்டு நம்ம பின்றோம் இந்த இடத்துல.
இப்போ இந்த இடத்துல பச்சை வயர் தான் ரன்னிங் வயர். பச்சை வயரை ரன்னிங் வயரா வச்சு நம்ம பின்றோம் இந்த இடத்துல. நம்ம ரெண்டாவது வரிசை எப்படி பின்னணுமோ, நம்ம பேஸ் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் இப்போ பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல 4 பேசிக் நாட் பின்னியாச்சு. இப்போ அடுத்த 4 வயர் வச்சு அடுத்த 4 பேசிக் நாட் நம்ம பின்ன போறோம். இன்னொரு பச்சை வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கணும். அடுத்த 4 வயர் இந்த மாதிரி 4 வயரா எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க ஞாபகத்துக்காக. இப்போ 4 நாட் நம்ம பின்னிட்டோம். அடுத்த பச்சை வயர் எடுத்து அடுத்த 4 நாட் நம்ம பின்னணும். இதே மாதிரி அடுத்த பச்சை வயர் எடுத்து அடுத்த 4 நாட் நம்ம பின்னணும். இதே மாதிரி அடுத்த பச்சை வயர் எடுத்து அடுத்த 4 நாட் நம்ம பின்னணும். நம்ம பேஸ் பின்னிருக்கோம். அந்த பேஸை சுற்றி 4 பக்கமும் பின்ன போகிறோம். 4 பக்கமும் பின்னியாச்சு. 4 பக்கமும் பின்னினதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்டுவா கிராஸ் ஆகும் வயர். இந்த 2 பச்சையும் இன்டுவா கிராஸ் ஆகுது. இந்த 2 பச்சை வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த 2 பச்சை வயரும் இன்டுவா கிராஸ் ஆகுது. இந்த 2 வயரும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த 2 பச்சை வயரும் அடுத்து இந்த 2 பச்சை வயர் இது மாதிரி எல்லா பச்சை வயரும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும் இன்டூ ஷேப்ல. அந்த எல்லா பச்சை வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட்டா பின்னணும். இப்போ 4 பக்கமும் பச்சை வயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட் நான் பின்னிட்டேன். பின்னினதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பச்சை வயர் இன்டுவா கிராஸ் ஆகிறது நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது கூடையோட கார்னர் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிரும். இதுல அதனால கார்னர் திருப்புறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்னர் ஈஸியா இந்த கூடையில திருப்பிடலாம். இப்போ அடுத்து இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட், இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ
இந்த ரெண்டு வயர் இன்டுவா கிராஸ் ஆகுது. இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ பச்சை வயர் இந்த வயரை கிராஸ் பண்ணது இன்டு ஷேப்ல இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த வயர் இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த பக்கம் பச்சை வயர் இந்த ரெண்டு வயரையும் கிராஸ் பண்ணது இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட் நம்ம பின்ன போறோம். கடைசியா ரெண்டு பச்சை வயரும் இன்டு ஷேப்ல கிராஸ் ஆகும். அது ரெண்டையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம கிராஸ் கட் கூட மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். கிராஸா வர்ற வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம இந்த கூடைய முடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் கூடையோட உள்பகுதி. நம்ம ரன்னிங் வயர்ல பின்னின பேஸ். இது கூட நம்ம பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ முதல் வரிசை விட்டுட்டு ரெண்டாவது வரிசை விட்டுட்டு மூணாவது வரிசையில இருந்து நம்ம கோர்த்து விட போறோம். இப்போ மேல நம்ம கிராஸ் கட்ல பின்னிருக்கோம். அதனால நம்ம கிராஸ்லயே கோர்த்து விட போறோம். இந்த மாதிரி நம்ம கோர்த்து விடும்போது ஒரு வரி முதல் வரிசை நமக்கு மடங்கி வரும். ரன்னிங் வயர் கூடையில வர்ற மாதிரி ஒரு பக்கம் ஏத்தமா ஒரு பக்கம் இறக்கமா வராது. எல்லா பக்கமும் சமனா வரும். அடுத்து இந்த வயரை கோர்த்து விடுவோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வரிசை மடங்கி வரும் கூடை ஃபுல்லா. அதனால நமக்கு கூடையோட விளிம்பு ரன்னிங் வயர் கூடைக்கு வர்ற மாதிரி நல்ல உருட்டா நல்ல கனமான விளிம்பா கூடைக்கு நமக்கு விளிம்பு கிடைக்கும். எல்லா வயரும் கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூடை பார்க்க இந்த மாதிரி இருக்கும். கூடை நல்லா பெருசா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.